இங்க ஊர்ல சிவனேசன் இட்லி கடைன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அப்படி இருக்கும்போது சிவனேசனுமே 3 மணிக்கு எந்திரிச்சு கோயிலுக்கு போற மாதிரி கடைக்கு கிளம்பி தன்னோட பையனோட வந்துருவாரு. வந்துட்டு சாயங்காலம் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு காலையில இட்லி சாம்பார்லாம் ரெடி பண்ணிடுவாரு. அப்படி அவர் இட்லி பரிமாறும் போது ஊர் மக்கள் எல்லாரும் ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஹீரோ கிட்டயுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறைக்கு போக கூடாது, அகிம்சை வழியா தான் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு கேட்டரிங் படிச்சுட்டு அவங்க ஊர்ல அவங்க அப்பா இட்லி கடை ஃபேமஸா இருக்கிற மாதிரி அதே பேர்ல வேற ஊர்கள்ல இட்லி கடையை ஆரம்பிச்சு நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு சிவனேசனுமே என்னோட கைப்பக்குவத்துல இல்லன்னா என் பேர் கெட்டுறோம்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹீரோவும் உங்களை மாதிரி இந்த கிராமத்துல என்னால அடைஞ்சிருக்க முடியாது, நான் சென்னை போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அதுக்கு சிவனேசனுமே நான் இருந்தாலும் இந்த இட்லி கடையை சுத்தி தான் என் ஆத்மா இருக்கும், எனக்கு அப்புறம் இந்த இட்லி கடையை அப்படியே விட்டுறாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படியே வருஷங்கள் போகுது. நம்ம ஹீரோவும் பேங்காக்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ஷெஃப் ஆயிடுறான். ஆனாலும் அவனுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணு ஹீரோவை லவ் பண்ணனால ஓனருமே இன்னொரு 15 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிடுறாரு. ஓனருக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் அப்பா காசை செலவு பண்ணிட்டு கேம்பிளிங் ஆடிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். பையன் கிட்ட ஓனர் இவனை பார்த்து கத்துக்கோ, இவன் எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு ஹீரோவை கம்பேர் பண்ணி பேச பையனுக்கு சுருன்னு கோவம் வந்து அவன் கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஓனர் அவன் பையன் கிட்ட அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கம்பெனி நல்ல ப்ராஃபிட் பார்த்தது, அவனை உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி அவனை நம்ம கூடயே வச்சுக்கிட்டா நமக்கு தானே லாபம்னு பிசினஸ் மைண்ட்லயே பேசிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் ஹீரோ ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாருன்னு கால் வருது. உடனே அந்த ஓனர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பும் போது அவருமே கல்யாணத்துக்கு முன்னாடி 15 நாள்ல காரியத்தை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. நம்ம ஹீரோவுமே அவங்க அப்பாவை கடைசி காலத்துல பாத்துக்கலன்னு கவலையில தான் ஊருக்கு கிளம்பி போறான். அவங்க அப்பா இறந்து கிடக்கிறதையும் அவங்க அம்மாவையும் பார்த்துட்டு ரொம்பவும் உடஞ்சிட்டான். அந்நேரம் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹீரோயின் கையில தான் ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பாத்துக்கிட்டு ஹீரோ கிட்ட அம்மாவையாவது தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு அடுத்த நாளே அம்மாவும் தவறாங்க. நம்ம ஹீரோவும் அப்புறம் என்ன செய்யன்னு தெரியாம இட்லி கடையை வித்துட்டு ஊருக்கு போயிடலாம்னு நினைக்கும் போது அவங்க அம்மாவும் அப்பாவும் இந்த கடையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிற நினைப்பெல்லாம் தோண ஆரம்பிக்குது. கையெழுத்து போடுற வரைக்கும் வந்துட்டு